இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்கேலபிள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லணும்னா ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பிஸ்னஸ், அதாவது 60% பிஸ்னஸ் வந்து அந்த ஸ்கேலப் ஸ்டேஜில் தான் ஃபெயில் ஆகுதுன்றாங்க. என்ன காரணம்னா நம்ம கண்ணை மூடின்னு ஸ்கேலப் பண்ணுறது. அவங்க வந்து எதுக்கு ஸ்கேலப் பண்ணனே தெரியாது. அதுக்கு வந்து செர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்கேலப் பண்ணணும். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கிளைண்ட் வந்து இருக்கார். அவர் சொல்ல, சார் நான் வண்டி எடுத்துன்னு அப்படிக்காக போனேன், அங்கே ஒரு கடை இருக்குது, கடை ஆரம்பிச்சிடலாம் சார். இந்த பக்கம் போனேன், இங்கே ஒரு கடை இருக்குது, கடை ஆரம்பிச்சேன். எங்கள் ஃபஸ்ட்டு கடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கடையே தேவையான விஷயங்கள் சரி பண்ணீங்களா? ப்ராசஸ் சரி பண்ணீங்களா? டீம் டெவலப் பண்ணீங்களா? அதே போல் முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எவ்வளவு பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து மேலே பண்ணணுன்றது தெரியாது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் சரி பண்ணாதான் அடுத்த கடைக்கே போக முடியும். நம்ம கடை காலியாக இருக்குன்றதுக்காக கடையை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எங்காவது ஒரு ரிஸ்க் வருதுன்னு வச்சிங்களேன், மொத்த கடையும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க.